ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கல. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயரா. தேவ பிள்ளையில, உங்களுக்கு எனக்கு யார் சகாயர்? ஆண்டவர் தானே சகாயர். ஆமென். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு ஏசாயா 41:10 நான் வாசிப்போம். அவர் நமக்கு சகாயரா இருக்கிறார். அப்படின்னா உதவி செய்கிறவரா இருக்கிறார். யாருக்கு அவர் உதவி செய்கிறவர்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு. எனக்குன்னு யாருக்காம் பிரதர்? நம்ம அனாதை போல இருக்கிற நிறைய பேர் அப்படி சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம்ல. எனக்கு உதவி செய்கிற யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, என்னை கன்சோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, என்னை ஆற்றுவதற்கு, எனக்கு நல்வழிப்படுத்துவதற்கு, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. எத்தனை பேர் இப்படி கலங்கி இருக்கிறாங்க. தேவப்பிள்ளை, ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி ஒரு ஏக்கம் இருக்கா? எனக்கு எல்லாம் இருக்காங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க உறவுகள் எல்லாம் இருக்காங்க, ஆனாலும் நான் ஒரு சகாயம் இல்லாத ஒரு திக்கற்றவன அனாதை போல காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய பேர் இருக்குங்க. எல்லா உறவுகளும் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை, தனிமை உணர்வு, கேர் பண்ணாத சில பிள்ளைங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அவனுக்கு அப்பா அம்மா இருந்தோம் என்னை நேசிக்க மாட்டேங்கிறான், நான் அனாதை போல நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்னா அப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கா? உங்களுக்கு சகாயம் பண்ண ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. உபாகம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியரின் மேல் அன்பு வைத்து அவருக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குமானா கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து பார்க்காதீங்க. எனக்கு உதவி செய்ய, எனக்கு நியாயத்தை கேட்க யார் இல்லை பிரதர். எவ்வளோ நியாயங்கள் நடக்கிறது. என் ஆஃபீஸ்லையும் சரி, என்னுடைய வேலை ஸ்தலத்துலையும், என்னுடைய பிஸ்னஸில், மற்ற ஒரு குடும்ப காரியங்களில் ஒரு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நியாயம் செய்கிற, நீதி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை கூட வாசிக்கும் போது ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கு என்ன செய்கிறார் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். திக்கற்றவருடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆமென், ஆமென். திக்கற்றவர்களுக்கு உலகம் அலட்சியம் பண்ணலாம், உறவுகள் அலட்சியம் பண்ணலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாம ஆமே அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறாரா. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையில எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. ஆமே. ஒருவேளை மனுஷர் உங்களை, உலகங்களை அலட்சியம் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, யாரும் இல்லைன்னு கலங்காதீங்க. உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தகப்பன் இருக்கிறார். அவர் நிச்சயமான உங்களை ஆதரிக்க உண்மையில் இருக்கிறார். ஆமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். இயேசுவே அங்கே சொல்லுவார். வாசிக்க கேட்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. உங்களை திக்கற்றவர்களா, அனாதையா, தனிமையா யாரும் இல்லைன்னு விட மாட்டாரு. 24 மணி நேரம் உங்களோடு கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ண ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றலா விடேன்னு. அப்போ என்ன, ஏன் நான் பயப்படணும்? எதுக்கு நீங்க கவலைப்படணும்? அவர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, திக்கற்றவர்களுக்கு சகாயரே, ஒரு வேளை யாருக்கெல்லாம் ஆண்டவரே நான் அனாதை போல இருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன், எனக்கு எல்லா உறவுகள் இருந்தோம், என்னை தேற்ற ஆற்ற எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லைன்னு கலங்குவாங்கன்னா ஆண்டவரே நீங்கள் இன்னைக்கு சகாயம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றவளாக விடமாட்டேன்னு வாக்கு பண்ண கர்த்தர் அவளை தூக்கி எடுத்து உங்கள் தோல் மேலே சுமக்கிற தகப்பன் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேவைகள்லாம் சந்திங்க, குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். உங்களை திக்கற்றவளை விட மாட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.